குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கோட்டூரைச் சேர்ந்தவர்கள் மணிகண்டன் ரேவதி தம்பதி. இவர்களின் இரண்டாவது மகள் 24 வயது வசந்தபிரியா மன்னார்குடியில் உள்ள தனியார் கல்லூரியில் எம்ஃபில் படிக்கிறார். தந்தையின் அக்கா மகனான 26 வயது மகாதேவனும் வசந்தபிரியாவும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இடையில் மகாதேவனின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் போனதால் இரு வீட்டாரும் எதிர்க்காத போதும் வசந்தபிரியா அவரை திருமணம் செய்ய மறுத்துள்ளார். பிறகு இருதரப்பிலும் திருமணம் செய்ய வேண்டாம் என முடிவு செய்து விட்டனர். இந்த நிலையில் வசந்தபிரியா நேற்று வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்று மதியம் வீடு திரும்பினார். பெற்றோர்கள் மூத்த மகள் வீட்டிற்கு சென்றிருந்ததால் வீட்டில் தனியாக இருந்தார். மாலை அங்கு வந்த மகாதேவன் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென வற்புறுத்தியுள்ளார். வசந்தபிரியா மறுக்கவே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த மகாதேவன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வசந்தபிரியாவின் கழுத்து, கை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். வலியால் அலறிய வசந்தபிரியா ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தார். அக்கம் பக்கத்தினர் திரண்டதால் மகாதேவன் அங்கிருந்து தப்பி ஓடினார். அங்கிருந்தவர்கள் வசந்தபிரியாவை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த கோட்டூர் போலீசார் தப்பியோடிய மகாதேவனை கைது செய்து விசாரிக்கின்றனர். வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவியை காதலன் கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.